கடைசி வார்த்தையாய் 7வது வாக்கியத்தை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். லூக்கா 23:44 47 முடிய. லூக் 23:44-47 நம்ம எல்லாருமே வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2 கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய சாட்சி! கடைசி நொடி பொழுதுல, கடைசி மூச்சு பிரியும் பொழுது, அந்த மூச்சு பிரிகிற தருணத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு தருணமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை இது ஒரு வயசாயிடுச்சதுக்கப்புறம் என்ன நம்ம செய்ய போகிறோம். கடைசி மூச்சிலே ஒரு மனிதன் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வருகிறான். அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி அந்த லாஸ்ட் மினிட்ல, நம்ம நினைக்கிறோம் கல்வன் தான் லாஸ்ட் மினிட்ல ரட்சிக்கப்பட்டான்னு. அல்லேலூயா. யார் கடைசியாக ரட்சிக்கப்பட்டது? 100க்கு அதிபதி. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அவன் தான் லாஸ்ட் மினிட்ல ஏதோ பேசி கீசி ஆண்டவர் இடத்துல ரட்சிப்படைஞ்சிட்டான்னு நினைக்கிறோம். பார்த்தா மூச்சு விட்டதையே ஒருத்தன் பார்த்து, அவர் கடைசியாக பேசின அந்த கடைசி நொடி வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் இவர் மெய்யான தேவன் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. ஏன் அவன் அந்த சத்தத்தை கேட்டு, அந்த சாட்சியை கேட்டு ஏன் அவன் அப்படி ஒரு விசுவாசத்திற்குள்ளே வந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனம் கூறுகிறது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஏதோ நம்ம ஆக்சிடென்ட்னாலேயோ, ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக்னாலேயோ, இல்லை ஏதோ ஒரு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனாலேயோ நம்ம சில நேரத்தில் அப்படியான சம்பவிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் அதை வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை, அதை கூட அர்ஷான் கூட அதை மென்ஷன் பண்ணினாங்க, வில்லிங்கா. அல்லேலூயா. மனமுகந்து தன்னுடைய ஜீவனை அவர் விடுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அர்ஷான் சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், வில்லிங், அதுதான் அந்த வார்த்தை. இன்றைக்கி அந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வில்லிங். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து he decided, he chose, he volunteered, willing-ஆ he came forward and gave his breath. அல்லேலூயா. அது ஒரு 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 மிகப்பெரிய காரியமாக இருக்குது. he did not somebody force பண்ணி he did not die. He did not die because of any other reason. Jesus chose to surrender his last moment to God. Hallelujah. இந்த கடைசி தருணத்தை அவர் வில்லிங்காக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். Hallelujah. இந்த வில்லிங்னஸ், அந்த ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் வில்லிங்னஸ்க்கு? தமிழ் என்ன சொல்லலாம் வில்லிங்னஸ்க்கு? ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஒரு கரெக்டான வார்த்தை சொல்லுங்கள். வாஞ்சையாக இருக்கு, மனமுகந்து, அது கரெக்ட் தானா? ஓகே. ஒரு மனமுகந்து, வாஞ்சையாய், மனப்பூர்வமாக, ஓகே. இப்படி பல விதமான வார்த்தை. பட் ஆனால் நமக்கு என்ன புரியுது, அவர் ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்யணுமே அப்படிங்கிறது இல்லாமல் அவர் எல்லா வேத வாக்கியங்களையும் நிறைவேற்றி அதற்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய பிதா அவருக்கு வைத்திருந்த கடைசி வாக்கியத்தையும் நிறைவேற்றிட்டு தான் அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ஆவியை விடுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது துவக்கத்திலிருந்தே அவர் மனமுகந்து தான் எல்லாவற்றையும் செய்கிறார் இல்லையா? எதுவுமே பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில்
5-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:5-7, 5-7, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. வசனம் என்ன? தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார். He willingly came forward. அவருடைய பரலோக மகிமையை விட்டுட்டு அவர் மனமுகந்து மனப்பூர்வமாய் வாஞ்சையாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட போகும்போதும் அதுபோல தான் மனமுகந்து தான் அவர் பாடுபடுகிறார் இல்லையா? ஏதோ ஆண்டவரே எனக்கு மேலே நம்ம சில நேரத்தில் தான் நம்ம லைஃப்பில் தான் நடந்துருச்சுன்னா ஏதோ சரி அனுபவிக்கணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்குது. இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்குது, இந்த பாட அனுபவிக்கணும்னு என் தலையில் நான் எழுதியிருக்குது. சார் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? மை ஃபேட், மை டெஸ்டினி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மனமுகந்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதை அவரே சொல்கிறாரு. அதை வாசிங்க, யோவான் 10:18 வாசிங்கள். யோவான் 10:18 அது அவரே தெளிவாய் சொல்லுகிறார். Someone read John 10:18. Amen. ஹல்லேலூயா. இது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? அந்த வசனம் கூறுகிறது, ஒருவனும் அதை அதைன்னா என்னது? ஜீவனை. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். வில்லிங்கா ஐ எம் கிவிங் தட் லைஃப். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அந்த அந்த மனமுகந்து செய்கிற அந்த விருப்பத்தையும் அந்த வாஞ்சையையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த தீர்மானத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னதுனால நீ இதை செய்யணும்னு இல்லை, உனக்கு மனமுகந்து அதை நீ செய்யணும் என்று சொல்லி உனக்கு விருப்பமாக இருக்கும் பொழுது அதை நீ செய்யணும். வில்லிங்லி யூ ஷுட் டூ. அதனால் அந்த வசனம் கூறுகிறது, அந்த ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நானே அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அதில் தான் உண்மையாகவே பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையாகவே மனமுகந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் மனப்பூர்வமாய் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும், யாரோ கேட்டுவிட்டாங்க அப்படிங்கிறதுனால, யாரோ சொல்லிட்டாங்க, யாரோ நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க, ஐயோ இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால் வேறு வழி இல்லை, அப்படி இல்லாமல் மனப்பூர்வமாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிறது உண்மையாகவே கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். சாதாரணமாக செய்கிறது. இப்போ யோனாவை பார்த்தோம்னா அவருக்கு பிடிக்கலை. கரெக்டாக போகிறது, நினைவே பட்டணத்தை சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பட்டணம் ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணமோ சிந்தனையோ விருப்பமோ வாஞ்சையோ அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா அவங்க அழிந்து போகணும் தான் என்ன இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று அவர் அங்கே போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு விதமான காரியமாக இருக்குது. ஆனால் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. See, God does not, care about the size of your offering. நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கிறது செகண்டரி, என்னங்கிறது செகண்டரி. ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் மனமுகந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, கொடுக்குறீங்களான்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. சிலர் கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்கறது, சிலர் வேறு வழி இல்லை போட்டு தான் ஆகணும், வேத வசனம் சொல்லுகிறது,
அதனால் செய்யணும் அப்படின்னு நினைக்காம மனமுகந்து வித் யுவர் ஹோல் ஹார்ட் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணுமோ உன் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும். அப்போ வில்லிங்காக வித் ஆல் யுவர் எனர்ஜி. அப்போ வில்லிங் அந்த அந்த உண்மையாகவே மனசில் மனமுகந்தால் தான் என்ன பண்ணும், கையை தூக்கி ஆராதிக்கணும்னு தோணும், கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும்னு தோணும், எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கணும்னு தோணும், சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கணும்னு தோணும். ஏன்? உள்ளத்தில் மனம், அந்த வில்லிங்னஸ், ஆண்டவரை நான் ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அதை தான் அங்கே வசனம் கூறுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. நீங்கள் வேத வசனத்தில் கொடுக்கிற இடங்கள் எல்லாம் நீங்கள் போய் தேடி பாருங்கள். மனமுகந்து கொடுத்தவங்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காயின் ஏதோ ஒன்று கொடுத்தா போதும்னு நினச்சானா, ஆபேல் மனமுகந்து எடுத்ததுனால தான், மனப்பூர்வமாக செய்ததுனால தான் பெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறான் அவன். அல்லேலூயா. காணிக்கை 2 பேரும் போடுறாங்க, பட் த வில்லிங்னஸ், அந்த ஹோல் ஹார்ட்டோட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் காட் இஸ் ஹானர்டு பை தட். தேவன் அதை கனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் தெபோரா இப்படியாக ஒரு பாடலை பாடி தேவனை கனப்படுத்துகிறாள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் Judges 5:9, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என்று சொல்லுகிறார். எல்லாரும் வேலை செய்யலாம், எல்லாரும் ஊழியம் செய்யலாம், எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் வசனம் என்ன, ஆண்டவர் யாரை நாடுகிறாராம்? ஹூ இஸ் காட் சர்ச்சிங்? யாரை நாடுகிறாரு? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. திஸ் மார்னிங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், நம்ம சில நேரத்தில் குட் ஃப்ரைடே, அதனால் ஃபோர்ஸ்டாக இங்கே நம்ம சேர்ந்து உட்காந்து அது இருக்கும் மனசில். யாருமே இல்லாமல் அப்படியே மனப்பூர்வமாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு யாருமே நம்ம சில நேரத்தில் சொல்ல முடியாது. பட் அதைத்தான் ஆண்டவர் நாடுகிறார், தேடுகிறார். மனசில் என்ன இருக்குன்னு பார்க்குறார் ஆண்டவர். உட்கார்ந்துருக்கிறவங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்க்கல, மனசு எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. உங்கள் மனசு எப்படி இருக்குது இந்த காலை வேளையில்? எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? அது உண்மைதான், அது இருக்குது. ஏன்னா நான் பேசுகிறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. நாங்களே எல்லோரும் அது வழியாக தான் வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு கருத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? மனமுகந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்குறார். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. மனமுகந்து ஒரு பலியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை என்ன பண்ணுறார்? பிரியப்படுகிறார். அதைத்தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அதைத்தான் ஆண்டவர் நாடுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் ஹார்ட். இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், கர்த்தரை உண்மையாகவே மனமுகந்து மனப்பூர்வமாக இங்கே உட்கார்ந்து ஆராய்ச்சினா நம்ம என்ன பண்ணுவோம்? உற்சாகமாக இருப்போம். அல்லேலூயா. அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வருவோம், அதற்கேற்றாப்புல நம்ம திங்ஸை அரேஞ்ச் பண்ணி இங்கே வருவோம். அதுதான் அந்த வில்லிங்னஸ், அதுதான் அந்த ஜாய், ஒரு சந்தோஷமாய் செய்கிறதற்குரிய வித்தியாசமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகத்தில், நான் டைம்குள்ளே தான் இருக்கிறேன், நான் முடிச்சிடுவேன். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 9வது வசனம் கூறுகிறது. 1 Chronicles 29:9, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ராஜாவுக்கு ஏன் சந்தோஷம்? ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? மனமுகந்து உற்சாகமாய் செய்தார்களாம். அல்லேலூயா. நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும்? நீங்கள் எல்லாம் மனமுகந்து உற்சாகமாக வந்தால் தான் சுற்றி நமக்கு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியா இந்த வசனம் கூறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். குடும்பத்துலேயும் அது போல தான். அதை அப்படியே கொஞ்சம் டைரெக்டாக நம்ம ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போனோம்னா, வீட்டில் நம்ம வேலைகளை செய்வோம், சில நேரத்தில் பாத்திரம் கழுவுற வேலையாக இருக்கும், அதுக்கு புலம்பிக்கிட்டே சில நேரத்தில் நான் செய்வேன். புலம்பிக்கிட்டே என் குறைய சொல்கிறேன், புலம்பிக்கிட்டே சில நேரத்தில்
அதுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம் அப்படின்னு. கரெக்டா? இப்போ உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறாங்க, இந்த மனுஷன் தின்னுக்கிட்டே இருப்பான் போல இருக்கு எந்த நேரமும், இப்படி நினச்சி ஆக்குனா மனமுகந்து ஆக்குனா என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இவனுக்கு சமைக்கணும்னு அப்படின்னு நினச்சி செய்கிறீங்களா? இல்லை மனமுகந்து சந்தோஷமாக நீங்கள் அதை செய்து தரீங்களா? அல்லேலூயா. அதை பொறுத்தான் அவருக்கு ஜீரணிக்குதா ஜீரணிக்கலையான்னு தெரியும். சில நேரத்தில் நெஞ்செல்லாம் வலிக்கும், என்னன்னு பார்த்தா செய்கிறவங்க திட்டிக்கிட்டே தான் செஞ்சிருப்பாங்க. ஒரு சில நேரம் சொல்லுவாங்களே, இருமலாக ஒரே பார்த்தா திடீர்னு ஒரே இதாக வரும், இருமலாக வரும், நம்மளை யாரோ திட்டுறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. இப்போ ஃபேமிலிலையும் அது போல தான், எனக்கும் லெசன் தான் அது. செய்கிறத எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் செய்கிறது. ஆண்டவருக்கு செய்கிறோமோ, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறோமோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யணுமோ, ஆண்டவர் முடிவு பரியந்தம் என்ன பண்ணார்? மனமுகந்து தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் நாடுகிறார். He's searching, he's trying to find people who have a willing and a energetic heart, a cheerful heart. அப்படி இருக்கவங்கள ஆண்டவர் தான் தேடுகிறார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லா விஷயத்துக்கும், ஆலயத்தின் காரியங்கள், வீட்டு காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம மனமுகந்து இது ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஜீவனை விடுகிறேன் என்று சொன்னார். அதை பார்த்து இவர் மனமுகந்து செய்ததை பார்த்து அப்பா போனால் போதும், சில நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், போனால் போதும், எப்படா வாழ்க்கை முடியும்னு இருக்குது, எப்படா போய் சேருவோன்னு இருக்குது. அப்படி யோசிக்காமல் மனமுகந்து அவர் செய்ததை பார்த்து அந்த நூற்றுக்கு அதிபதி சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்த்து அவன் என்ன பண்ணா? அவன் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த கடைசி வசனத்தில் அதுதான் அர்ஷான முன்பாக சொன்னத காரியம், வில்லிங்னஸ். எதை நீங்கள் செய்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு உற்சாகமாய், மனமுகந்து, வாஞ்சையாய், சந்தோஷமாய் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து காணிக்கை பாடலுக்காய் கடந்து சொன்ன ஒரு விஷயம், நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை இந்த 7 வசனங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா கொஞ்ச நேரம். இந்த 7 வசனத்தில் எந்த விஷயம் உங்களுடைய இருதயத்தை தொட்டு இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பேசுவோமா? ஹல்லேலூயா. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் கொஞ்சமும் வருத்தப்படாமல், கொஞ்சமும் முறுமுறுக்காமல், ஹல்லேலூயா, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலும் அவர் விண்ணப்பித்து நமக்காய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அந்த நேரத்திலும் தன்னுடைய உலக பிரகாரமான கடமைகளை செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நம்ம எந்த விஷயத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபிப்போம்மா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். யார் யாரை நாம் மன்னிக்கணுமோ இந்த காலை வேளையில் அவர்களை மன்னிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்தி இருக்கலாம், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி அவரை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காய் பணிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம்மா. நம்மளுடைய வாழ்க்கையில் யாரையாவது நம்மளை குற்றப்படுத்தி இருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளை நெருக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக அவர்களை மன்னிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்காய் ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வன் விசுவாசித்தான். ஹalleluya. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அவனுக்கு பரதேசியில் ஒரு இடம் கிடைத்தது. ஹalleluya ஹalleluya. இங்கே யாராவது இயேசு கிறிஸ்துவை இன்னும் முழுமையாய் விசுவாசிக்காமல் இருப்பீர்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். ஹalleluya. அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹalleluya. கீழ்ப்படிதலின் மூலியமாய் அநேகரை ரட்சிக்கும்படிக்கு என்று சொல்லி ஒரு தியானத்தில் சொன்னாங்க இல்லையா? ஹalleluya. நீங்க கீழ்ப்படியும் பொழுது அநேகரை நீங்க ரட்சிக்க முடியும். ஹalleluya ஹalleluya. உங்க பிள்ளைகளை நீங்க ரட்சிக்க முடியும், உங்க குடும்பத்தை ரட்சிக்க முடியும். உங்கள் மூலியமா ஆத்தும ரட்சிப்பும் வரும், ஆவிக்குரிய ரட்சிப்பு வரும், சரீர ரட்சிப்பு வரும். பிரியமானவர்களே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க உங்களுடைய கீழ்ப்படிதல் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஹalleluya, உங்களை தொடர்ந்து இருக்கிற வாழ்க்கையில் ஹalleluya, உங்களோட கனெக்ட் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஹalleluya. நீங்க விசுவாசிங்க. ஹalleluya. கீழ்ப்படிதலினால ரட்சிப்பு உண்டாகிறது. ஹalleluya. உங்களுடைய ரட்சிப்பு, உங்க தாயினுடைய ரட்சிப்பு, உங்க மகனுடைய ரட்சிப்பு, உங்க தகப்பனுடைய ரட்சிப்பு, உங்க சகோதரியினுடைய ரட்சிப்பு, உங்க சகோதரனுடைய ரட்சிப்பு, எல்லாவற்றையும் உங்களுடைய கீழ்ப்படிதலின் மூலியமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க இந்த காலை வேளையில், நான் கீழ்ப்படிந்தால் ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைக்கு ரட்சிப்பு உண்டாகும், என் மகளுக்கு ரட்சிப்பு உண்டாகும், என் மகனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்பா. என் தாய்க்கு ரட்சிப்பு உண்டாகும், என் தகப்பனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய உலக பிரகாரமான கடமைகளிலே தவறி இருக்கிறீர்கள். ஹalleluya ஹalleluya. உங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற காரியத்தில் how many of you have failed? hallelujah. Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நொடி பொழுதும் தன் தாயை கவனிக்கிறவராய் காணப்பட்டார். ஹalleluya. அவர் இல்லாம போனாரும் அவங்க தாய்க்கு ஒரு சேஃப்டியை உருவாக்கி விட்டு கடந்து சென்றவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய தாயினுடைய தேவைகளை சந்திக்க ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி கடந்து சென்றவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஹalleluya. ஆண்டவரே அப்பா, என்னுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே என் தாயும் தகப்பனையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கவனிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே மற்றவர்களையும் அதுபோல உணர்ந்து நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. ஆலயத்தில் இருக்கிறவர்களை உன் தகப்பனாக, உன் தாயாக, உன் சகோதரனாக, உன் சகோதரியாக நீ உணர்ந்து எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஹalleluya ஹalleluya. Thank you. நம்ம சகோதரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு விடுவோமா நம்ம? ஹalleluya. அதுபோல நாம் அவர்களை மற்றவர்களை நேசிக்கணும். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பாராக. அவரை போல நேசிக்கிற, யோவானை போல நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது நமக்கு கொடுப்பாராக. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆத்தும தாகத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹalleluya. பிதாவின் சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய காரியங்களை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஹalleluya. அது வேதம் கூறுகிறது, வாஞ்சை உருவாக்குறதே தேவன் தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதை செயல்படுத்தக்கூடிய பலத்தை கொடுக்கிறவரும் தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. He is the one who gives us the will and the will to act என்று சொல்லி வேதம் கூறுகிறது.
கொடுக்கிறது. ஹல்லேலூயா. the desire, அந்த வாஞ்சை, அந்த மனம் முகந்து செய்கிற கிருபையை கொடுக்கிறது தேவன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. it is only through the spirit of the almighty God can you do things willingly, joyfully, cheerfully. hallelujah. thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தின் மூலியமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் கண்டறிந்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனமுகந்து மனபூர்வமாய் செய்கிறவனை கர்த்தர் நாடுகிறீர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படியாய் கர்த்தர் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, give everyone, oh Lord அப்பா ஆண்டவரே, joyful, a cheerful ஆண்டவரே, a peaceful, a loving, a kind, a merciful, a forgiving heart, oh Lord Jesus. hallelujah. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம்.